ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஸ்டியூ. கேரளா ஸ்டைல் வெஜ் ஸ்டியூ ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பட்டை சேர்த்துட்டு இது கூட 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வெஜ் ஸ்டியூ ரெசிப்பியில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், அப்புறம் பீஸ், இந்த 4 வெஜிடபிள்ஸையும் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா 50% குக் ஆகிடுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் வந்து 2 பேட்சாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்காகவும் 1 கப் அளவுக்கு நல்ல தண்ணியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த தேங்காய் பாலில் குக் ஆகிடும். செவன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்டியூ ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டியூவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் இடியாப்பம், அப்பம், நீர் தோசை இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.